Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 90 கிட்ஸோட சோன் பப்படி தாங்க பார்க்க போறோம். இந்த சோன் பப்படி வந்துட்டு ட்ரை சோன் பப்படிங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சோன் பப்படி வந்துட்டு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் வந்துட்டு நல்லா காஞ்சதும் ஒரு கப் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயிலே ஒரு கப்பு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சோன் பப்படி செய்யறதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்துட்டு சுகர் சிரப்பு செய்யறது தான். இப்போ இந்த சக்கரை கூட வந்துட்டு 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். சக்கரை வந்து லைட்டாக மெல்ட் ஆனதும் 1/4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நம்ம எதுக்காக வந்துட்டு லெமன் ஜூஸ் ஊற்றுறோன்னா சக்கரை வந்துட்டு கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் நம்ம முன்னாடியே ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த சக்கரை பாகு வந்துட்டு நல்லாவே பொங்கி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம இந்த சக்கரை வந்துட்டு பாகுபதம் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். இந்த சக்கரை பாகு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளார தண்ணிக்குள்ளார அந்த பாகை வந்து ஊற்றி நம்ம கொஞ்சமாக உருட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பாகுபதம் வந்த உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க, இல்லைனா வந்து கெட்டியாகிடும் இந்த சக்கரை பாகு. இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால இந்த பாகுபதம் வந்து கெட்டி ஆகாது. நம்ம ட்ரை சோன் பப்படி செய்கிறதுனால இந்த சக்கரை பாகை வந்துட்டு கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த பாகை வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. லைட்டாக வந்து கேரமல் ஆகி வந்திருக்கு. சக்கரை பாகு வந்துட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம நான்ஸ்டிக் கடாயில் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணி வச்சுடலாம். இப்போ இந்த சக்கரை பாகு வந்துட்டு நம்ம ஊற்றி வைக்கும்போது நான்ஸ்டிக் கடாயில் ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லாவே ஆகிடுச்சு. சக்கரை பாகும் வந்துட்டு நல்லா கேரமல் ஆகி வந்துடுது. இப்போ இந்த சக்கரை பாகு வந்துட்டு கேரமல் ஆனதும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ நெய் தடவி வச்சுருந்த நான்ஸ்டிக் கடாயில் வந்துட்டு இப்போ இந்த பாகு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாகு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும். இப்போ இந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து ஆறி வந்துடுது. இங்கே பாருங்கள், நான்ஸ்டிக் கடாயில் நம்ம ஊற்றிருக்கிறதுனால இந்த பாகு வந்துட்டு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த சக்கரை பாகு வந்துட்டு கடாயிலிருந்து கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், கடாயில் வந்து அவ்வளோ ஒட்டவே இல்லை. இப்போ அதுமாரி கொஞ்சம் கையில் வந்து நெய் தடவிக்கலாம். இந்த சக்கரை பாகு வந்துட்டு சூடாக இருக்கும். பாகு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூடாக இருக்கும், தொடவே முடியாது. அதனால் இதுமாரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சக்கரை பாகு வந்துட்டு இந்த சோன் பப்படி செய்கிற வரைக்குமே சூடாக தாங்க இருக்கும். இந்த சக்கரை பாகு வந்துட்டு சூடாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் கையால் எடுத்து கொஞ்சம் இழுத்து விடணும். அப்படி இல்லைன்னா இந்த வந்து சக்கரை பாகு வந்துட்டு கெட்டியாகிடும். இப்போ இந்த சக்கரை பாகு சூடு வந்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடுது. இப்போ நல்லா இழுத்து விட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஆற வச்சுருந்தோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சக்கரை பாகில் வந்துட்டு நல்லா இது மாதிரி அமர்த்தி விட்டு கொஞ்சம் இழுத்து விடணும். இந்த சக்கரை பாகு வந்துட்டு இது மாதிரி பெருசாக வந்ததும் இந்த 8 ஷேப்பில் மடித்து போட்டுட்டு இந்த சக்கரை பாகு மேலே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் இழுத்து விடும்பொழுது இந்த சக்கரை பாகு வந்துட்டு ஒட்டாமல் வரும். இப்போ மடித்து விட்டு நல்லா இழுத்து விடும்போது லேயர்ஸ் வந்துட்டு நிறையவே வரும். மீதி இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக போட்டுட்டு திரும்பியும் இதை இழுத்து விடணும். ட்ரை சோன் பப்படி வந்துட்டு சாஃப்டாக லேயர்ஸ் வர வரைக்கும் நம்ம இதே ப்ராசஸ் தாங்க நம்ம செய்யணும். இந்த சக்கரை பாகு வந்துட்டு இது மாதிரி மடித்து இழுத்து விட்டு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த ட்ரை சோன் பப்படி வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் செய்யலாம், அப்படிலாம் நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம். மைதா மாவில் செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டு அதை வறுத்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு லேயர்ஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ட்ரை சோன் பப்படி சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. லேயரும் நல்லா அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி வந்துட்டு நம்ம கடலை மாவு வச்சியும் நம்ம சோன் பப்படி செஞ்சுருக்கோம். நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இதுக்கப்புறம் இந்த சோன் பப்படி வந்துட்டு இழுக்க முடியாது. அப்படி இழுத்திங்கன்னா அதை வந்து பிச்சுட்டு வந்துடும். இப்படி எடுக்கும் போதே பாருங்கள், அது நல்லா உதிர்ந்து வருது. இந்த சோன் பப்படி வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உதிரி எடுத்துக்கலாம்.
அதிலிருந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் கீழே கொட்டிடும். இப்போ இந்த சோன் பப்படி வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் கூட சூடாலாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த சோன் பப்படி நல்லா சூடெல்லாம் ஆறிட்டு நல்லா ட்ரையாக அழகாக வந்திருக்கு. இந்த சோன் பப்படி வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்துட்டு சோன் பப்படியை வச்சுட்டு இதை வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சோன் பப்படியோட ஷேப் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சோன் பப்படியும் இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். சோன் பப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.